இந்த உலகத்தில் தைரியம், பக்தி, அறிவு, வலிமை இந்த 4 குணங்களும் ஒரே உருவத்தில் இருந்தவர் அனுமன். அவர் ஒரு வானரன் மட்டுமல்ல, அவர் ஒரு பக்தியின் உயிரோடு இருக்கும் வடிவம். ராம பகவானின் மீது கொண்ட அவரது அன்பு உலகம் முழுவதும் பக்தர்களை இன்று வரை ஈர்க்கிறது. அனுமன் பிறந்தது அஞ்சனாதேவி மற்றும் காட்டுத் தேவன் வாயுவின் அருளால். சிறு வயதிலிருந்தே அவருக்கு அசாதாரண சக்திகள் இருந்தன. ஒரு நாள் சூரியனை பழம் என்று நினைத்து அதை பிடிக்க பறந்தார். அந்த அளவுக்கு அவரின் வலிமையும் ஆர்வமும் அதிகமாக இருந்தது. காலப்போக்கில் அனுமன் தனது சக்திகளை மறந்துவிட்டார். ஆனால் அவர் ராமனை சந்தித்த போது அவரது வாழ்க்கை முழுவதும் மாறியது. ராம பகவானை பார்த்த அந்த தருணம், அது பக்தியின் பிறப்பு. ராமனின் சேவைக்காக வாழ வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். சீதையை தேடும்போது அனுமன் கடலை கடந்து லங்கைக்கு சென்றார். அது சாதாரண பயணம் அல்ல, அது பக்தி, தைரியம், நம்பிக்கை மூன்றின் சங்கமம். லங்கையில் சீதையை கண்டதும் ராமனின் செய்தியை சொன்னார். அந்த தருணம் சீதைக்கு நம்பிக்கையும் உயிரும் கொடுத்தது. பிறகு லங்கையை எரித்தது அனுமனின் கோபம். அது தர்மத்தின் சக்தி, ராமனின் நாமத்தை நினைத்து செய்த செயல். பக்தியின் தீ எவ்வளவு வலிமையானது என்பதை உலகம் அறிந்தது. இலட்சுமணன் மயங்கிய போது உயிர் காப்பாற்ற சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு வந்தார். அவர் மலையை எடுத்து வந்தது வலிமையால் மட்டுமல்ல, அது அன்பின் காரணமாக. ராமனின் தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்ச்சிதான் அந்த அதிசயத்தை நிகழ்த்தியது. அனுமன் ஒருபோதும் தன்னை பெரியவன் என்று நினைத்தார். அவர் எப்போதும் சொன்னார், நான் ராமனின் சேவகன். இந்த தாழ்மைதான் அவரை தெய்வமாக மாற்றியது. இன்று வரை எங்கு ராமனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது, அங்கு அனுமன் இருப்பார் என்று நம்பப்படுகிறது. அவரை நினைத்தால் பயம் நீங்கும். அவரின் நாமத்தை சொன்னால் மனம் உறுதி பெறும். அனுமன் நமக்கு கற்றுக் கொடுப்பது பக்தி என்றால் பலம், நம்பிக்கை என்றால் வெற்றி, தாழ்மை என்றால் தெய்வீகம். நாம் வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் சந்தித்தாலும் அனுமனை நினைத்தால் வழி கிடைக்கும். அவரது கதை ஒரு புராணம் அல்ல, அது வாழும் உண்மை. ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம். பரமாத்மாவின் அவதாரங்களில் மிகவும் அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்த உருவம் நரநாராயணர். இவர்கள் இருவரும் மனித குலத்திற்கு தர்மம், தியானம், பக்தி ஆகியவற்றின் உண்மையான அர்த்தத்தை காட்ட வந்த தெய்வீக முனிவர்கள். நரன் மனிதனை குறிக்கும், நாராயணன் இறைவனை குறிக்கும். மனிதன் இறைவனை அடையும் பாதையே நரநாராயணர் வாழ்க்கை. இவர்கள் பதரிகாசிரமத்தில் தவம் செய்த தெய்வீக முனிவர்கள். உலகில் எந்த சலனமும் இல்லாமல் மனம் முழுவதும் நாராயண நாமத்தில் மூழ்கி தர்மத்தின் ஒளியை உலகிற்கு பரப்பினர். அவர்களின் தவசக்தி தேவர்களையும் அசுரர்களையும் ஆச்சரியப்பட வைத்தது. இந்திரன் கூட அவர்களின் தவத்தை சோதிக்க விரும்பினார். அழகான அப்சரஸ்களை அனுப்பி மனதை சிதைக்க முயன்றார். ஆனால் நரநாராயணரின் மனம் அசையவில்லை. அவர்கள் தங்கள் தவத்தின் சக்தியால் மேலும் அழகான உருவங்களை உருவாக்கி உலகிற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தனர். உண்மையான தியானம் எந்த சோதனையாலும் உடையாது. நரநாராயணர் வாழ்க்கை மனிதனுக்கு ஒரு வழிகாட்டி. மனிதன் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் மனதில் இறைவனை வைத்தால் வாழ்க்கை புனிதமாகும் என்பதை அவர்கள் காட்டினர். அவர்கள் பக்தி, அமைதி, ஒழுக்கம் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் கற்றுக் கொடுத்தனர். அவர்களின் தவசக்தி பூமியில் சமநிலையை ஏற்படுத்தியது. அநீதிகள் அதிகரிக்கும் போது நரநாராயணர் தர்மத்தின் ஒளியை மீண்டும் எழுப்பினர். அவர்களின் வாழ்க்கை ஒரு கதை அல்ல, அது ஆன்மீகத்தின் பாதை. மகாபாரதத்தில் அர்ஜுனன் நரனாகவும் கிருஷ்ணர் நாராயணனாகவும் பிறந்தனர் என்று நம்பப்படுகிறது. இது மனிதன் மற்றும் இறைவன் இடையேயான உறவை காட்டும் மிகப்பெரிய அடையாளம். மனிதன் இறைவனுடன் இணைந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும். நரநாராயணர் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, தியானம் மனிதனை மாற்றும், பக்தி மனதை தூய்மைப்படுத்தும், தர்மம் வாழ்க்கையை உயர்த்தும். நாம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்தாலும் மனதில் இறைவனை வைத்தால் அமைதி கிடைக்கும். நரநாராயணரை நினைத்தால் மனம் தெளியும், பாதை தெரிய வரும். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது மனிதன் தனியாக இல்லை, இறைவன் எப்போதும் உடனிருக்கிறார். அந்த உணர்வுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். நரநாராயணர் பக்தி என்பது பயம் நீக்கும் சக்தி. அது மனதில் நம்பிக்கை தரும். அது ஆன்மாவை உயர்த்தும். இந்த உலகில்
உண்மையான வெற்றி பணம் அல்ல, புகழ் அல்ல, அது ஆன்மீக அமைதி. அந்த அமைதியை அடைய நரநாராயணர் பாதை உதவும். இன்று கூட பத்ரிகாசிரமம் தெய்வீக சக்தியால் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. அங்கு நரநாராயணரின் தவம் இன்னும் ஒலிக்கிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நாம் தினமும் ஒரு நிமிடம் கூட நாராயண நாமத்தை நினைத்தால் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடையும். மனதில் ஒளி பிறக்கும், பயம் குறையும், நம்பிக்கை பெருகும். நரநாராயணர் கதை நமக்கு தரும் பாடம்: மனிதன் இறைவனை தேட வேண்டாம். மனதை தூய்மைப்படுத்தினால் இறைவன் நம்மை தேடி வருவார். ஜெய் நரநாராயணர். ஓம் நமோ